கடுதாச்சில் என்ன எழுதி இருந்தது? ராஜநடை நடந்து வர வேண்டும். இத புடி. நல்லா இருக்கா? நீ லெட்டர் போட்டல, நான் உடனே மாமனை கூட்டிட்டு நேரா சத்தியமங்கலம் போயிட்டேன். அங்க போனா கடங்கார தகராறு பண்றான். படவா யாருக்கிட்ட தகராறு பண்ற? எனக்கு இதுல இருக்கிற துணி மாதிரி வேணும்னு சொன்னேன். அவங்கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு நேரா நரம்பு கிட்ட போனா அவ ஐயோ பொண்ணு பண்ணி எனக்கு தைக்க வராதுன்னா படவா நீ தச்சு கொடுக்க கொண்டு விடுவேன்னு மிரட்டு. ராத்திரி பகல உட்கார்ந்து இனவாழை தச்சு கொடுத்தான். எப்படி நல்லா இருக்கா? இதுல இருக்கிற மாதிரி இருக்கா? பார்த்து சொல்லு. இந்த துண்டு மட்டும்தான் என்னது, மற்றதெல்லாம் நீ சொன்ன மாதிரியே தான் நான் தச்சு போட்டிருக்கேன். சிந்தாமணி, நீ சொன்னதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் தச்சு மாட்டிட்டு வந்திருக்க. நீ எதுவுமே பேசாம சும்மா நிக்கிறிய, ஏதாவது சொல்லு. எப்படி சொல்லும் பொண்ணுமணி? உன் அழகையும் ஆட அலங்காரத்தையும் பார்த்து அசந்து போய் நிக்குது. பேச வார்த்தை வருமான்னு. நீங்க தானே சிந்தாமணியோட மாமா பொண்ணுமணி? சொல்லிருக்கா? என்னை பத்தி எல்லாம் சொல்லிருக்குமே. இந்த பொண்ணுமணி மாமா தான் தனக்கு எல்லாம் சொல்லிருக்குமே. இல்லீங்க, இப்ப எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில அவ இல்ல. ஏன்? பரீட்சை முடிஞ்சதும் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்காக கடை வீதிக்கு போனா திரும்பி வரும்போது சுயநினைவு இல்லாம தாங்க திரும்பி வந்தா. இப்ப நீங்க பாக்குறது உங்க பழைய சிந்தாமணியே இல்ல, சித்தபரம பிடிச்சு தன்னே யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருக்கிற ஒரு குழந்தைய. இல்ல சிந்தாமணி, நான் நம்ப மாட்டேன். சிந்தாமணிக்கு ஒண்ணும் கிடையாது. குழந்தை என் சிந்தாமணி யார வேணா மறக்கும். என்ன இந்த மாமனை மறக்க மாட்டல? மாமா கிட்ட விளையாடுறது தானே என் சிந்தாமணி. இந்த மாமன் உனக்கு கைய குடுமா? குடுமா. வாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. ஏமா, இந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? பரீட்சை முடிஞ்சதும் அவங்க மாமா பொண்ணுமணிக்காக ஏதோ வாங்கறதுக்கு கடை வீதிக்கு போனா திரும்பி வரும்போது இப்படி சுயநினைவு இல்லாம இருந்தா. ஆட்டோ விட்டு இறங்க மாட்டேனா? நாங்க தான் அவளை வலுக்கட்டாயமா இறக்க வேண்டியதா போயிடுச்சு. கவுண்டர, பயப்படாதீங்க. ஏதோ ஒரு சின்ன அதிர்ச்சி உங்க பொண்ணோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. வயலண்ட் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லாதனால இது ஒரு சாதாரண அம்னிஷியா தான். இவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாலே போதும், சீக்கிரமாவே சுயநினைவு திரும்பிடும். நான் மருந்தெல்லாம் எழுதி தரேன், அதை கொடுத்து வந்தாலே போதும். நான் வரேன். மாமா மாமா, அந்த மரத்துல இருக்கிற கொய்யா பழத்தை பறிச்சிட்டு வரியா? நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். மாமா, நான் பொம்பளை, அதனால சிறுசு சாப்பிடுறேன். நீ ஆம்பளை தானே, அதனால நீ பெருசு சாப்பிடு. இந்தா. உனக்கு ஞாபகம் இருக்கா? நன்றி, மாமா உனக்கு பறிச்சுட்டு வந்து பழம் கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? மாமாக்கு எந்த பழம்? கொடு சிந்தாமணி, மாமாக்கு எந்த பழம்?
மூச்சுக்கு 300 தடவை மாமா மாமான்னு உசுரையே விடுவியே, அவன் மூஞ்சில வீசி அடிச்ச. நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து நீ சிரிச்சா அவன் சிரிப்பான், நீ அழுதா அவன் அழுவான், நீ சாப்பிட்டா அவன் சாப்பிடுவான். அவன் ஏன் கலங்க வச்ச? அவன் மாமம்மா. உனக்கு இதுதான் ஞாபகத்தில் இருக்கு. சிந்தாமணி, நான் என்ன கொண்டாந்துருக்கிறேன்னு பாரு. பாரு கண்ணு. ஜெண்டு பாட்டிலு. அன்னைக்கு நீ காணம்னு தேடினியே அந்த ஜெண்டு பாட்டிலு. இத போட்டுக்கிட்டு போனா உன் மாமனுக்கு உன் மேல ரொம்ப பெரிய வரும்னு சொன்னியே அந்த ஜெண்டு பாட்டிலு கண்ணு. வாங்கிக்கிச்சு கண்ணு. இந்த ரங்காத்தாளுக்கு அன்னைக்கு குளுகுளுன்னு போட்டு விட்டியே, அது மாதிரி போடு பாப்போம். போடு 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 கண்ணு, போடு போடு போடு. என்னாச்சுடா மாப்ள? என்ன ஆகல? ஏமாமா, உன்னையும் சிந்தாமணி தவிர இந்த உலகத்துல வேற யாரும் இருக்கா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சிந்தாமணி உனக்குதான். பூ வச்சு பார்க்க போறோம் நீதான், பொட்டு வச்சு பார்க்க போறோம் நீதான் சொல்லுவிய. அது அத்தனை பொய்யா? நீ சிந்திர வேர்வை தாண்டா இந்த உடம்புல ஒரு ரத்தம்னு சொல்லுவிய, அது பொய்யா? உன் கண்ணுல தூசி விண்டா துணி வச்சு போயிடுவானே இந்த பொண்ணுமணி, அவ வச்சிருந்த பாசம் பொய்யா? சொல்லு மாமா, எது போய்? மாப்பிள மாப்பிள கூப்பிடாத. பிறப்புலையும் பழப்புலையும் எந்த வித்தியாசத்தையும் காட்டாம கடைசியில நான் ஏன் நீ பணக்காரன்னு காட்டிட்டிய. சிந்தாமணி எனக்கு கிடைக்கலங்கிற ஆதங்கத்துல நான் பேசல. யாரோ ஊர் பேரு தெரியாதவங்க அமைச்சு அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்லியிருக்கேன். ஏமாமா, சிந்தாமணியை கல்யாணம் பண்ணிக்கிற யோகியதை தான் எனக்கு கிடையாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டேன். சரி விடு. நான் கேட்கிறேன், என்ன தவிர சிந்தாமணியை வேற யாருக்கு நல்லா தெரியும்? அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள என்ன தவிர வேற யாரால பார்க்க முடியும்? அந்த தகுதி கூட எனக்கு கிடையாது. சொல்லு மாமா, சொல்லு. ஏன் பேசாம இருக்க? பாரு, இதெல்லாம் பாரு. அரசனா இருந்தா கூட 5 பவுன் தான் தாலி செய்வான். ஆனா நான் 25 பவுன்ல தாலி பண்ணிருக்க. எதுக்காக? சிந்தாமணி கழுத்துல நீ கட்டணுங்கிறதுக்காக. பட்டுல சேலை எடுத்தா பட்டும் 4 பேர் பேசிவிடுவாங்கிறதுக்காக ஜரிகையால் அழைச்ச சேலையை எடுத்திருக்க. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு வேண்டிய நகநட்டு பாத்திர பண்டம் அத்தனையும் வாங்கி வச்சிருக்கேன். ஏன் காசுல இல்ல, உன் காசுல. காலம்பூரா எனக்காக உழைச்சியே அந்த கூலி காசுல தான் வாங்கி வச்சிருக்கேன். ஒண்ணுமில்லாத பெரும்பாய்தானேன்னு உன்னை ஊர் சொல்லிட கூடாதே, அதுக்காகத்தான். ஏன் மாமா, இது அத்தனையும் வாங்கி வச்சுட்டு மாப்பிள்ளை மட்டும் ஏன் மாமா மாத்திட்டேன்? ஏற்கனவே ஒரு கண்ணு போயிடுச்சு, இப்ப இன்னொரு கண்ணை குத்திக்க சொல்றியா? இந்த பைத்தியத்தை கட்டிட்டு வாழ்நாள் முழுக்க நீ என்னடா சொத்தன்னு வைக்க போற? அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்து. தப்பான மாப்பிள்ளை இல்ல மாமா, அது தப்பு இல்லை. கேவலம் கேவலம் உடம்பு சுகத்துக்காக ஆசைப்படுற ஒரு சாதாரண மனுஷனா நீ என்ன நினைச்சிட்ட பாரு. அதுக்குதான் நீ தப்பு பண்ணிட்ட. உன்னையும் சிந்தாமணியும் கண் கலங்காம பாத்துக்கிறத தவிர இந்த உலகத்துல வேற சுகமே எனக்கு கிடையாது மாமா, சத்தியமா கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்க. உனக்கு நல்லது கொண்டதான் நினைச்சு உன் மனசையே காயப்படுத்திட்டு சும்மா சும்மா இருக்கணும். பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு விழுந்த மாதிரி அழுதுகிட்டு நீங்க வா வா உட்கார், இங்கே இரு, இதை வந்துட்டேன். இந்த கட்டிவிடு. தானா இருந்துருச்சு. கட்டிவிடு.
ஏனுங்க இல்லைங்க வந்து வேற என்ன ரெண்டாவது ஆடு சினிமாவுக்கு போயிருப்பான் ஆமாடி. முடிக்கிற புளிய பார்த்தா தெரியல போடா போய் வேலை பாருங்க போனக்காலா ஏனுங்க நான் சொன்ன மாதிரியே நெல்லு மூட்டையெல்லாம் சுப்பிரமணிய ரைஸ் மில்ல கொண்டு சரிங்க. போகணும் அங்கங்க பராக்கு பாத்துக்க நின்னா தவடு குறைஞ்சமா ஆச்சு போட வச்சுக்க பாத்துக்க ஏய் ஏய் ஆ. ஏய் கீத்தெல்லாம் பக்கம் பக்கமா நெருக்கமா வச்சு மேய் மழைகளை பெஞ்சு ஒரு சொட்டு தண்ணி வாசல் விடக்கூடாது அங்கடா வேடிக்கை பார்த்து உங்களுக்கு மேல விடுறான் நம்ம டோபி கிட்ட போய் பந்தல கட்டுறதுக்கு வேட்டு துணி மணி எல்லாம் எடுத்து வர சொல்லு போ டேய் அப்படியே மூர்த்த காலுக்கு பாச்சா விடியா சொல்லி முச்சாமிட்டு சொன்னேன் என்னாச்சும் போய் பாத்துட்டு வா ஏய், பலகாரம் பண்றதுக்கு வகுத்தம்பாளைய சமயக்காரன் நான் வர சொன்னேன்னு சொல்லி போட்டு வா. சரிங்கம்மா. போ நீ ஒண்ணும் ரொம்ப ஓட்ட பண்ணாட்டு பண்ணிக்காத போடா மொட்டை பண்ணாட்டு என்ன நீங்க வர சொல்லிட்டு ஆடாடு பேசிட்டு இருந்தா என்னங்க இருக்கு உட்காருக்கு பண்ணி விட்டு போற யாராத்தான் உள்ள கொஞ்சம் கிண்ணி தண்ணி கொண்டா உடந்த பொட்டி திறந்துருவே நீ பின்ன இந்த பொட்டி வச்சுட்டு இன்ஜினியர் வேலையா பார்க்க முடியும் ஆமா இன்ஜினியர் வேலை நீ பாத்துட்டாலும் பேசாம உட்காருங்க அத தண்ணி நான் கொண்டா உன்னை வர சொன்னது நம்ம மாப்பிள பொன்மணிக்கும் நம்ம அம்மனிக்கு கல்யாணம் என்னது ஏனுங்க இந்த விஷயத்த முதல்லயே சொல்ல வேண்டியதானுங்க அதுக்காகத்தான் கவுண்டர் காலையில இருந்து அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன் நாச்சி ஏங்க கூப்பிட்டீங்களாக்கும் நாச்சி நான் இங்க இருக்கும்போது யாரும் வேலை செய்யக்கூடாது அவர்கிட்ட சொல்லுங்க. ரங்காத்தா கேளுங்க கல்யாண மாப்பிள வேலை வெட்டி எதுவும் செய்யக்கூடாதுன்னு எடுத்து சொல்லு ஏன் ஆச்சு கேட்டுச்சு யாரு என்ன வேலை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். வயசான காலத்துல வரிஞ்சு கட்டிட்டு நிக்காம ஓரமா போய் உட்கார சொல்லுங்க. ஏன் ரங்காத்தா வயசான கேட்டுகளை எல்லாம் ஒரு ஓரமா உட்கார சொல்லி தம்பி சொல்லிச்சு காது கேட்டுச்சா யார பார்த்து கேளுங்கிறான் ஆட்டுக்கு பள்ளத்துல வேகம் ஆணைக்கு காடு மடல வேகம்னு எடுத்து சொல்லு அவங்கிட்ட ஆட்டுக்கு பள்ளத்துல வேகம் ஆணைக்கு காடு மேடல வேகம் புரிஞ்சுதா என்னது மாயா பஜார் ரங்காரா மாதிரி பேசுது ஐயோமா வீரப்பா மாதிரி சிரிக்குது யாரு ஆடு யாரு ஆனன்னு கேட்டு சொல்லுங்க நாச்சி. யாரு ஆடு யாரு யானைன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் நான் தான் ஆணைன்னு அடிச்சு சொல்றேன் காத்தா அவர்தான் நான் தான் ஆனன்னு நீங்களும் அடிச்சு சொல்லுங்க நாச்சி. அவர்தான் பூனை அடியில பூ வாங்கிச்சு ரங்காத்தா அவர்தான் ஆனை நான் தான் ஆனை யானை நான் தான் யானை. அந்த யானை கண்டுபிடி வச்சுட்டு